வெல்கம் டு புத்தா டிஎன்பிசி அகாடமி. நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க ஐஎன்எம் ரிலேட்டடான ஒரு டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், டெல்லி தர்பார். டெல்லி தர்பார் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் மொத்தமாக 3 முறை நடந்திருக்கு. ஒன்று 1877, இன்னொன்று 1903, இன்னொன்று வந்துனாக்க 1911 நடந்திருக்கு. 1877 லிட்டன் பிரபு காலத்தில் விக்டோரியா மகாராணியர் பார்த்தினாக்க இந்தியாவுடைய மகாராணியாக வந்துனாக்கா பொறுப்பேற்றிருந்திருப்பாங்க. மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1903 பொறுத்த வரைக்கும் பார்த்தினாக்க கர்சன் பிரபு பார்த்தினா அவங்களுக்கு அந்த டைமில் பார்த்தினாக்கா டெல்லி தர்பார் நடத்தியிருப்பார். 1911 ஹார்டின்ச் பிரபு பார்த்தினா அவங்களுக்கு இந்த டெல்லி தர்பார் நடத்துகிறாரு. ரொம்ப முக்கியமாக இந்த டெல்லி தர்பாரில் 2 தீர்மானம் கொண்டு வரப்பட்டுச்சு. ஒன்று, பிரிட்டிஷ் இந்தியாவுடைய கேபிட்டலான கல்கத்தாவை டெல்லிக்கு மாற்றினாங்க. ரெண்டாவது, 1905 அக்டோபர் 16 கொண்டு வந்த வங்க பிரிவினையை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் 1912 புதிய தலைநகருக்கு ஹார்டின்ச் பிரபு உள்ளே வரும்போது அண்ணன் பார்த்தினாக்க சன்யால் ராஷ்பிகாரி போஸ் 2 பேரும் பார்த்தினாக்க வெடிகுண்டு வீசுகிறாங்க. அதில் யானை செத்து போயிடுது, இவர் பழச்சிப்பார். இந்த வழக்கோட பேர் டெல்லி சதி வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது, வட்டார மொழி பத்திரிகை சட்டம். இது 1878 லிட்டன் பிரபு காலத்தில் கொண்டு வரப்பட்டுச்சு. இதே ஆண்டு இதே பேரில் வந்துனாக்க ஆயுதங்கள் தடை சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. ரைட்டுங்களா? வெப்பன்ஸ் ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆக்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று, இந்த காலகட்டங்களில் 1876, 78 காலகட்டங்களில் பெரிய அளவுக்கான பஞ்சம் வந்துனாக்க இந்தியா முழுவதும் இருந்துச்சு. பட் அதை பொருட்படுத்தாமல் 1877 பார்த்தோன்னா உங்களுக்கு விக்டோரியா மகாராணியர் இருந்ததுனாக்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, டெல்லி தர்பார் வச்சுருந்துருப்பாங்க. அந்த தர்பாரில் தான் முதல்ல விக்டோரியா மகாராணியார் கேசரி ஹிந்த் அப்படிங்கிற ஒரு மெடலை வந்து சுட்டியிருப்பாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஜாலியன் வாலாபாக் படுகொலை 1919 நடைபெற்ற போது தன்னுடைய கேசரி ஹிந்த் பார்த்துட்ட திருப்பி கொடுத்தவர் யாருன்னா காந்தியடிகள். ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ணன் பார்த்தனாக்க இல்பர்ட் மசோதா, இது 1883 ரிப்பன் பிரபு காலத்தில் நடந்த ஒரு விஷயம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த காலகட்டங்களில் ஐரோப்பிய நீதிபதிகளும் இந்திய நீதிபதிகளும் இருப்பாங்க. பட் இந்திய நீதிபதிகள் பொறுத்த வரைக்கும் இந்தியர்கள் மட்டும்தான் விசாரிக்க முடியும். பட் ஐரோப்பிய நீதிபதிகள் பார்த்தா எல்லாரையும் விசாரிக்க முடியும். இந்த பாகுபாடு நீக்கணுங்கிறதுக்காக சிபி இல்பர்ட் அப்படிங்கிறவர் தான் இந்த மசோதாவை கொண்டு வந்திருப்பார். இது ரிப்பன் பிரபு ஆட்சி காலத்தில் நடந்துச்சு. ரிப்பன் பிரபு பொறுத்த வரைக்கும் இந்த வட்டார மொழி பத்திரிகை சட்டம், ஆயுதங்கள் தடை சட்டம் நீக்கியிருப்பார். அண்ட் தென் பார்த்தினாக்கா ஹண்டர் கமிட்டி எஜுகேஷனுக்கு கொண்டு வந்திருப்பார். அண்ட் தென் உள்ளாட்சித்துறையை கொண்டு வந்திருப்பார் இல்லையா? உள்ளாட்சித்துறையின் தந்தை யாருனாக்கா ரிப்பன் பிரபு. மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து, அலிப்பூர் வெடிகுண்டு வழக்கு 1908 ஏப்ரல் 30 நடந்திருக்கும். இந்த வெடிகுண்டு வழக்கு பொறுத்த வரைக்கும் டக்ளஸ் கிங்ஸ்ஃபோர்ட் இவர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஜட்ஜி. இவர் தான் பார்த்தீங்கன்னா கொலை பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருந்திருப்பாங்க. அதுதான் அந்த வழக்கோட பேருமே. என்னன்னா, சுதேச இயக்கத்தில் போராடின அத்தனை நபர்களையும் பார்த்தினாக்க சிவியராக பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பார். அதனால இவரை கொல்லணும். அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க 2 பேரை வந்து ட்ரைனிங் பண்ணுறாங்க. ஒருத்தர் பேர் குதிராம் போஸ், இன்னொருத்தர் பேர் பார்த்தினாக்கா பிரஃபுல்லா செக்கி. இந்த 2 பேருமே பார்த்தினாக்க அணுசீலன் சமிதியோட தொடர்புடைய மிக முக்கியமான நபர்கள். சரிங்களா? அண்ட் தென் பார்த்தினாக்க டக்ளஸ் கிங்ஸ்ஃபோர்டு கொல்றதுக்கு பதிலாக அவருடைய ஃப்ரெண்டு கென்னடி ஃபேமிலி பார்த்தோன்னா இறந்து போயிடுவாங்க. இதில் ஒருத்தர் வந்துனாக்கா ஈஸியாக மாட்டிப்பார். அவர் பேர் என்னக்க அரவிந்த் கோஷ். ரைட்டுங்களா? அரவிந்த் கோஷுக்காக வாதாடிய வழக்கறிஞர் யாருனாக்க தேசபந்து சிஆர் தாஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வழக்குக்கு பிறகு அரவிந்த் கோஷ் பார்த்தோன்னாக்க எந்த விதமான ஒரு பொலிட்டிக்கலையும் மாற்றாமல் பாண்டிச்சேரிக்கு வந்து ஒரு ஆசிரமத்தை வச்சு அவருடைய தனிப்பட்ட லைஃப் தான் வாழ ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப முக்கியமாக இந்த இடத்துல ஒன்று சொல்லி ஆகணும் அரவிந்த் கோஷ் பற்றி. 1905 பார்த்தினாக்கா வங்க பிரிவினை, அதோட தொடர்புடைய பார்த்தினாக்கா சுதேசி இயக்கம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வங்காளத்தில் ஒரு பெரிய நேஷ்னல் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த நேஷ்னல் காலேஜுடைய ஃபஸ்ட்டு பிரின்சிபல் யாருனாக்கா அரவிந்த் கோஷ். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி. பாராளுமன்ற வெடிகுண்டு வழக்கு 1929 நடந்துச்சு. அதை பண்ண 2 நபர்கள் யாருன்னு தெரிஞ்சால் கான்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.